ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிறப்பு சான்றிதழ் விவகாரத்தில் தமிழக அரசு ஒரு சூப்பரான ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்பு சம்பந்தமான முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெயருடன் கூடிய பிறப்பு சான்றிதழ் பெற டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி கடைசி நாள் என்று கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளதாக கன்னியாகுமரி மாவட்ட கலெக்டர் PN ஸ்ரீதர் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக கன்னியாகுமரி மாவட்ட கலெக்டர் PN ஸ்ரீதர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியதாவது: பிறப்பு பதிவு குழந்தைகளின் முதல் உரிமை. பிறப்பு சான்றிதழ் குழந்தையின் சட்டப்பூர்வ குடியுரிமைக்கான அத்தாட்சி. குழந்தை பிறந்து ஒரு வருடத்திற்குள் பெயர் பதிவு செய்து பிறப்பு சான்றிதழ் பெற பிறப்பு இறப்பு பதிவுச் சட்டம் 1969 தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தையின் பெயர் பதிவு செய்யப்பட்ட பிறப்பு சான்றிதழ் மட்டுமே முழுமையான பிறப்பு சான்றிதழ் ஆகும். பெயர் இல்லா பிறப்பு சான்றிதழினால் அக்குழந்தைக்கு எதிர்காலத்தில் எந்த பயனும் இல்லை. பிறப்பு சான்றிதழ் குழந்தைய பள்ளியில் சேர, வாக்காளர் அடையாள அட்டை, ஓட்டுநர் உரிமை பெற, பாஸ்போர்ட், விசா உரிமம் மற்றும் வயது குறித்த முடிவான ஆதாரமாகவும் விளங்குது. ஒரு குழந்தையின் பிறப்பு பெயரின்றி பதிவு செய்யப்பட்டிருப்பின் அக்குழந்தையின் பிறப்பு பதிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து 12 மாதத்திற்குள்ள பெற்றோர் அல்லது காப்பாளர் எழுத்து வடிவிலான உறுதிமொழியை சம்பந்தப்பட்ட பிறப்பு இறப்பு பதிவாளரிடம் அளித்து எவ்வித கட்டணமின்றி பெயர் பதிவு செய்திடலாம். 12 மாதங்களுக்கு பின் 15 வருடங்களுக்குள் ரூபாய் 200 கால தாமத கட்டணம் செலுத்தி குழந்தையின் பெயர் என பதிவு செய்திடலாம். 15 ஆண்டுகளுக்கு மேல் குழந்தையின் பெயர் என பதிவு செய்திட இயலாது. குழந்தை பிறந்து 15 வருடங்கள் நிறைவடைந்த பின்னர் பெயர் பதிவு செய்யப்படாத நிகழ்வுகளுக்காக தமிழ்நாடு பிறப்பு இறப்பு விதிகளில் 2000 தேவையான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு மேலும் 5 ஆண்டுகளுக்கு 1/1/2020 முதல் 31/12/2024 வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இனி வரும் காலங்களில் இதுபோன்ற கால அவகாசம் நீட்டிப்புகள் வழங்கப்பட இயலாது என இந்திய தலைமை பதிவாளரால் அறிவிக்கப்பட்டுள்ளது. கால அவகாசம் நீடிக்கப்பட்டு நிறைவடைய இன்னும் சில மாதங்களே உள்ளன. 1/1/2000க்கு முன்னர் பதிவு செய்துள்ள பிறப்புகளுக்கும் 1/1/2000க்கு பிறகு 15 ஆண்டுகள் கடந்த பிறப்பு பதிவுகளுக்கும் குழந்தையின் பெயர் வைத்து பிறப்பு சான்றிதழ் பெற 31/12/2024 அன்று கடைசி நாளாகும். எனவே 31/12/2024க்குள் பிறப்பு பதிவு செய்யப்பட்டுள்ள ஊராட்சி மன்ற பேரூராட்சி பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்வுகளுக்கு அப்பகுதிகளில் உள்ள தொடர்புடைய சார் பதிவாளர் அலுவலகங்களிலும், நகராட்சி மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் நிகழ்ந்த பிறப்புகளுக்கு சம்பந்தப்பட்ட நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளிலும் விண்ணப்பித்து பெயருடன் கூடிய பிறப்பு சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம். இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி குழந்தையின் பெயருடன் கூடிய பிறப்பு சான்றிதழை பெற்று குழந்தையின் எதிர்கால நல்வாழ்விற்கு உதவிடும்படி அனைத்து தரப்பு பொதுமக்களையும் கேட்டுக்கொள்கிறோம். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. ஸோ இந்த அறிவு பற்றினாக்கா பிறப்பு சான்றிதழ் முக்கியமான ஒரு கட்டாயமான ஒரு சான்று சொல்லலாம். ஸோ குழந்தை பிறந்து 12 மாதத்துக்குள்ளே நீங்கள் உங்களுடைய குழந்தைக்கு பெயர் வைத்து அந்த பிறப்பு சான்றிதழ் பெற்றுக்கொள்ளணும். ஒருவேளை நீங்கள் 12 மாதத்துக்குள்ளே நீங்கள் பெயர் வைக்காமல் போனீங்கனாக்கா அதுக்கு மேலே 15 வருடங்கள் வரைக்கும் நீங்கள் பெயர் வைத்து பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இதுக்கான கட்டணம் பார்த்தீங்கன்னா 200 ரூபா பெனால்ட்டி போட்டு வசூலிப்பாங்க. இதுவே நீங்கள் ஒரு வருடத்துக்குள்ளே நீங்கள் பெயர் வைத்து பர்த் சர்டிஃபிகேட் வாங்கினாக்கா எந்த ஒரு கட்டணமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எழுத்துப்பூர்வமாக அப்பா அம்மா யாராவது ஒருத்தவங்க எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ கடந்த 1/1/2000 2024 31/1/2024 வரைக்கும் ஸோ இந்த ரூல்ஸ் கடைபிடிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது கடைபிடிக்கப்படாது. ஸோ இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு பிறப்பு சான்றிதழ் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கால நீட்டிப்பு பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசாங்கத்தால் வெளியிடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கால நீட்டிப்பு. நீங்கள் யாராவது பிறப்பு இறப்பு சான்று யாராவது பதிவு செய்யாமல் இருந்தீங்கன்னாக்கா உடனடியாக பதிவு செஞ்சுக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் இந்த வீடியோ நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுனாக்கா நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.